ஹாய் நண்பா, கடைசி நேரத்தில் கூலி திரைப்படத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படத்தோட வசூலுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட போகுது. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் அடுத்த மாதம், அதாவது வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் இவங்களுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் கூலி திரைப்படத்திற்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கூலி திரைப்படத்திற்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, வசூல் குறைய என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கூலி மற்றும் ஜூனியர் என்டிஆரோட வார்டோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. அது ஆல்ரெடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது வார்டோ திரைப்படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா இந்திய அளவுல இந்தியாவில் உள்ள அனைத்து ஐமேக்ஸ் திரையரங்களையும் படத்தை வெளியிட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்களாம். வார்டோ படக்குழுவினரின் ஒப்பந்தத்தால் கூலி திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐமேக்ஸ் திரையரங்கமும் கிடைக்காது என்ற சூழல் உருவாகி இருக்குது. எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா வார்டோ படக்குழுவினர் முழுமையாக 2 வாரங்களுக்கு ஐமேக்ஸ் திரையரங்களை ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்களாம். இது கூலி திரைப்படத்திற்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. 2 படத்தையும் கைப்பற்றும் நோக்கத்துல விநியோகஸ்தர்கள் போட்டி போட்டு இருக்கிறாங்க. இந்த 2 திரைப்படத்துல கூலி திரைப்படத்திற்கு தான் அதிகமான வரவேற்பு கிடைச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. படம் வெளியாக இன்னும் ஒரு 40 நாட்கள் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.